இனி வர்ற காலங்களில் எனக்குன்னு ஒரே ஒரு திறமை, ஒரே ஒரு படிப்பு மட்டும் படிச்சிருக்கேன். இதை மட்டுமே வச்சு நான் வாழ முடியுமா, இல்லை சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் வாங்குகிறோம். அதில் பேசுகிறதுக்கு மட்டும் உள்ள ஆப்ஷன்ஸ் உள்ள ஒரு மொபைலை மட்டுமே நம்ம வாங்குகிறோம். அதில் நிறையா ஜிமெயில், கூகுளு, நிறைய A1 தொழில்நுட்பம், நிறையா மேப் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது. அப்போ அப்படின்னு பார்த்து நிறைய ஆப்ஷன்ஸ் உள்ள மொபைலை தான் நம்ம வாங்க ட்ரை பண்ணுறோம். அது ஐஃபோன், ஆண்ட்ராய்டு அப்படி நிறையா போயிட்டே இருக்குது. எத்தனை லட்சம் கொடுத்து வேணால் நம்ம வாங்குகிறோம். ஏன்னா அந்த மொபைலுக்குன்னு உள்ள ஒரு மல்டிபிள் டேலண்ட், ஒரு பலவித திறமைகள் கொண்ட ஒரு மொபைல். அதில் மட்டும் இல்லை, காரு, பைக்கு, டிவி எல்லாத்துலேயுமே அப்படி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த மல்டிபிள் திறமை, ஒரு பல திறமைகள் உள்ள ஒரு மொபைலுக்கு பயங்கரமான வேலிடு, பயங்கரமான லட்சமாக கொடுத்து வாங்க ட்ரை பண்ணுறோம். அது மாதிரி தான் ஒரு மனிதனுக்கு பலவித திறமைகள் இருந்தால் மட்டும்தான் வேலிடு. பலவித திறமைகள் இப்போதைக்கு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ கிரிக்கெட்லேயும் அப்படி தான், ஒரு ஆல்ரவுண்டருக்கு பயங்கரமான வேலிடு. தயவு செஞ்சு நிறையா லாங்குவேஜ் கற்றுக்குங்க. நிறைய லாங்குவேஜ் என்னென்ன தெரியுமோ, என்ன உங்களால் எதுக்கெல்லாம் ஃபியூச்சருக்கு உதவுமோ அந்த மாதிரி லாங்குவேஜை கற்றுக்க ட்ரை பண்ணுங்க. தப்பே கிடையாது. யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்கோங்க. லாங்குவேஜ் மெயின். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதாவது நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறது, அடுத்தவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது, ஃப்ரீயாக நம்ம அந்த பேசுகிறதுக்கான ஒரு மனப்பான்மையை வளர்த்துங்க, தன்னம்பிக்கையை வளர்த்துங்க, சுய கட்டுப்பாடு ஒழுக்கத்தில் ரொம்ப சிறப்பாக இருங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறையா கலைகளை கற்றுங்க, நிறையா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி கற்றுங்க, விவசாயத்தை பற்றி நிறையா தெரிஞ்சுக்குங்க, ஜென்ரல் நாலேஜ் வளர்த்துங்க, A1 தொழில்நுட்பம் பற்றி நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமுக்கெல்லாம் என்னென்ன பண்ணலாம், யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திறமையில் வளர்த்துங்க. நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய டிரைவிங்லேருந்து எல்லாமே நமக்கு தெரிஞ்சு நமக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய டைமிங்கை இந்த மாதிரியான உண்மையான விஷயங்களுக்கு, ஒரு எதிர்காலத்தை நம்மளை ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் பயன்படுத்துங்க. இது யாரோ ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடாது, நம்மளாக மனம் உயர்ந்து செய்யணும். இது செஞ்சால் தான் எதிர்காலத்தில் நிற்க முடியும்.